والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن أربعة أشهر وعشرا فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير ولا جناح عليكم فيما عرضتم به من خطبة النساء أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجله واعلموا أن الله يعلم ما في أنفسكم فاحذروه واعلموا أن الله غفور حليم. உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணமடைந்து விட்டால் அவருடைய அந்த மனைவியர் 4 மாதம் 10 நாட்கள் தாமாக காத்திருக்க வேண்டும். அப்படி தங்களின் தவணையை நிறைவு செய்துவிட்டு தங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தம் விருப்பத்துக்கொப்ப ஒழுங்கான முறையில் செயல்பட அவர்களுக்கு உரிமையுண்டு. அதில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நீங்கள் செய்வதனைத்தையும் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். விதவையான பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை அவர்களின் இத்தா காலத்தில் நீங்கள் சாடையாக தெரிவிப்பதிலோ உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பதிலோ உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. அவர்களை பற்றி நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் இதோ பாருங்கள், அவர்களிடம் இரகசிய உடன்படிக்கை எதுவும் செய்யாதீர்கள். அவர்களிடம் பேச வேண்டியிருந்தால் வெளிப்படையாக நேர்த்தியாக பேசுங்கள். நிர்ணயிக்கப்பட்ட இத்தா தவணை நிறைவடையும் வரை நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்ய தீர்மானிக்காதீர்கள். மேலும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான் என்பதை நீங்கள் சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். எனவே அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மையுடையோனுமாயிருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره وعلى المقتر قدره متاعا بالمعروف حقا على المحسنين. وإن طلقتموهن من قبل أن تمسوهن وقد فرضتم
لهن فريضة فنصف ما فرضتم إلا أن يعفون أو يعفو الذي بيده عقدة النكاح وأن تعفوا أقرب للتقوى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலும் அவர்களுக்கு மஹர் எனும் திருமண கொடையை நிர்ணயிக்காமலும் இருக்கின்ற நிலையில் அவர்களை தலாக் சொல்வீர்களேயானால் உங்கள் மீது குற்றமேதும் இல்லை. ஆனால் இந்நிலையில் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள ஏதேனும் பொருள்களை அவசியம் கொடுத்து விடுங்கள். வசதியுள்ளவன் தன்னுடைய சக்திக்கேற்பவும் வசதியற்றவன் தன்னுடைய சக்திக்கேற்பவும் நல்ல முறையில் கொடுத்துவிட வேண்டும். இது நல்லோர் மீதுள்ள கடமையாகும். மேலும் மகரை நிர்ணயித்துவிட்டு அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன்னர் தலாக் சொல்லிவிட்டால் நீங்கள் நிர்ணயித்த மகரில் பாதியை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆனால் அப்பெண்கள் மகரை வாங்காமல் விட்டு கொடுத்தாலே தவிர அல்லது திருமண ஒப்பந்தம் யாருடைய பொறுப்பில் உள்ளதோ அவர் முழு மகரையும் விட்டு கொடுத்தாலே தவிர. மேலும் கணவர்களாகிய நீங்கள் விட்டு கொடுப்பதுதான் இறையச்சத்திற்கு மிக இணக்கமானதாகும். நீங்கள் உங்களுக்கிடையில் தயாள குணத்துடன் நடந்து கொள்ள மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதனைத்தையும் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். والصلاة الوسطى وقوموا لله قانتين فإن خفتم فرجالا أو ركبانا فإذا أمنتم فاذكروا الله كما علمكم ما لم تكونوا تعلمون. எல்லா தொழுகைகளையும் குறிப்பாக தொழுகையின் சிறப்பனைத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள சலாத்துல் உஸ்தா எனும் நடு தொழுகையையும் நீங்கள் பேணி தொழுது வாருங்கள். அல்லாஹ்வின் திருமுன் முற்றிலும் அடிபணிந்தவர்களாய் நில்லுங்கள். அச்சம் தரும் சூழ்நிலை உருவானால் நீங்கள் நடந்து கொண்டோ சவாரி செய்து கொண்டோ முடிந்த அளவு தொழுங்கள். பின்னர் உங்களுக்கு அமைதி ஏற்பட்டதும் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படியெனில் நீங்கள் அறியாதிருந்ததை எவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தானோ அவ்வாறே அவனை நினைவு கூறுங்கள். وَالَّذِينَ يُتَوَفَّوْنَ مِنكُمْ وَيَذَرُونَ أَزْوَاجًا وَصِيَّةً لِأَزْوَاجِهِم مَّتَاعًا إِلَى الْحَوْلِ غَيْرَ إِخْرَاجٍ فَإِنْ خَرَجْنَ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ فِيمَا فَعَلْنَ فِي أَنفُسِهِنَّ مِن مَّعْرُوفٍ وَاللَّهُ عَزِيزٌ حَكِيمٌ. وَلِلْمُطَلَّقَاتِ مَتَاعٌ بِالْمَعْرُوفِ حَقًّا عَلَى الْمُتَّقِينَ كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. உங்கள் மனைவியரை விட்டு மரணமடைவோர் தம் மனைவியரின் நலன் கருதி வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாமல்
ஓராண்டு வரை அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதி அளிக்கப்பட வேண்டுமென மரண சாசனம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களாகவே வெளியேறிய பிறகு அவர்கள் தங்களின் தனிப்பட்ட விஷயத்தில் ஒழுங்கான முறையில் செயல்பட்டால் உங்கள் மீது எந்த பொறுப்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் வல்லமை மிக்கோனும் பேரறிவாளனுமாயிருக்கின்றான். இவ்வாறே தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்கு பொருத்தமாக ஏதேனும் வழங்கி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இது இறையச்சமுடையோரின் மீது கடமையாகும். இப்படி அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொருட்டு உங்களுக்கு விளக்கி கூறுகின்றான். أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ خَرَجُوا مِنْ دِيَارِهِمْ وَهُمْ أُلُوفٌ حَذَرَ الْمَوْتِ فَقَالَ لَهُمُ اللَّهُ مُوتُوا ثُمَّ أَحْيَاهُمْ إِنَّ اللَّهَ لَذُو فَضْلٍ عَلَى النَّاسِ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَشْكُرُونَ وَقَاتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. مَنْ ذَا الَّذِي يُقْرِضُ اللَّهَ قَرْضًا حَسَنًا فَيُضَاعِفَهُ لَهُ أَضْعَافًا كَثِيرَةً وَاللَّهُ يَقْبِضُ وَيَبْسُطُ وَإِلَيْهِ تُرْجَعُونَ. மரணத்துக்கு அஞ்சி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர். நீங்கள் மரணமடைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறினான். பின்னர் அவர்களை மீண்டும் அவன் உயிர்ப்பித்தான். உண்மையில் அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருள் பாலிப்பவனாக இருக்கின்றான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. முஸ்லிம்களே, அல்லாஹுவின் வழியில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான் என்பதை நன்கறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவுக்கு அழகிய கடன் கொடுப்போர் உங்களில் யார் உள்ளனர்? அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் அதனை பல மடங்குகளாக்கி அவர்களுக்கு திருப்பிக் கொடுப்பான். அல்லாஹுதான் செல்வத்தை குறைக்கவும் பெருக்கவும் செய்கின்றான். நீங்கள் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.